அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது மதாசி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் வித் வெஜிடபிள்ஸ் பால்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதோட இப்போ +2 எக்ஸாம் நடந்துகிட்ருக்குது. அதை நம்ம எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் ஈஸியாக அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்காங்க. அப்படியே ஒரு லைக் போட்டுக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் கமெண்ட்ஸ் பண்ணிக்காங்க. இதை மாதிரி வீடியோஸ் நான் கண்டினியூ பண்ணுவேன். நம்ம +2 தேர்வுக்கு நம்ம ரெடி ஆகிறதுக்கு முதல்ல நம்ம நல்லா பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணும்போது தான் நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும். சிலபஸை என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதில் சிலபஸ்க்குள்ளே எத்தனை லெசன்ஸ் இருக்குது, எத்தனை யூனிட் இருக்குது, அதை முதல்ல நம்ம டைம் டேபிள் பண்ணி அதை தயார் செஞ்சுக்கணும். அப்புறமா ஒரே நாளில் எல்லாமே படிக்க முடியாது இல்லையா? அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஒரு 5 to 6 மணி நேரம் படிக்க முயற்சி செய்யணும். ஸ்கூலுக்கும் வேறு போயிட்டு வருவாங்க பசங்க. அப்புறமா மார்னிங்கில் ரொம்ப கஷ்டமான பாடத்தை மார்னிங் நம்ம படிச்சுக்கணும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், அக்கௌண்ட்ஸ் இதை மாதிரி நம்ம மார்னிங் படிச்சுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறத சப்ஜெக்ட் பிடிச்ச சப்ஜெக்டை நீங்கள் நைட் படிச்சுக்கலாம். அப்புறமா 45 மினிட்ஸ் படித்ததுக்கப்புறம் 45 மினிட்ஸோ 1 ஹவரோ நீங்கள் டைமிங் வச்சுட்டு அப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சமாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் புக்ஸ் பற்றி பார்க்கும்போது NCERT டெக்ஸ்ட் புக்கு போன்ற புக்கெல்லாம் போர்டு தேர்வுக்கு டெக்ஸ்ட்டு புக்கு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு லெசனையும் நம்ம லைன் பை லைனாக நம்ம ரீட் பண்ணிக்கிட்டு அதனுடைய பாயிண்ட்ஸ் எல்லாமே அண்டர்லைன் செஞ்சுக்கணும். அப்புறம் தெரியும் டெஃபினிஷன், ஃபார்முலாஸ், அப்புறம் அதனுடைய டயக்ராம் இதுவும் இம்பார்ட்டன் ஆகுது. அப்புறமா முக்கியமாக 4th பாயிண்ட் கொஸ்டின்ஸ் பார்க்குறது. கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு இயர் கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அப்புறம் 5 to 10 இயர்ஸ்க்குள்ளே கொஸ்டின்ஸ் பேப்பர் எல்லாமே நம்ம கண்டிப்பாக சாம்பிள் பேப்பர்ஸ் எல்லாமே செஞ்சு பார்க்கணும். அப்புறம் நோட்ஸ் ரெடி பண்ணிக்கணும். நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு இம்பார்ட்டனோ அதெல்லாம் நோட்ஸ் நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம படிக்கும்போது ரொம்ப நல்லா நம்மளுக்கு ஞாபகத்தில் நிற்கும். அப்புறம் டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம வரைஞ்சி பார்த்துக்கணும். அப்புறமா ரிவிஷனுங்கும்போது ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணால் யாருக்குமே அவ்வளோவா மனசில் நிற்காது. அதனால் ஒரு 3 times 4 time ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் அந்த டவுட்ஸை வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. உடனே சந்தேகத்தை தீர்த்துக்காங்க. டீச்சர் மூலமாகவோ ஆன்லைன் மூலமாகவோ டியூஷன் மூலமாகவோ தீர்த்துக்காங்க. அப்புறம் உடல் மனம் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7-8 மணி நேரம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், ஹெல்த்தி சாப்பாடு. அப்புறம் மொபைல், சோஷியல் மீடியா அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தவிர்த்துக்கணும். அப்புறம் கொஞ்சமாக நம்மளுக்கு டென்ஷனாக இருந்தால் கொஞ்சம் வாக் பண்ணலாம், தியானம் பண்ணலாம். அப்புறமா எக்ஸாமோடைய டிப்ஸ் பார்க்கும்போது நல்லா நீட்டாக நம்ம எழுதணும். பாயிண்ட் வைஸாக ஆன்சரை எழுதணும். அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்க்கும்போது கொஞ்சம் தெரியாத கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக பயந்துடாதீங்க. பாசிட்டிவ் திங்கிங் எப்போதுமே இம்பார்ட்டன்ட். இதை மாதிரி நீங்கள் தொடர்ந்து படித்தா நீங்கள் +2 தேர்வில் நீங்கள் பாஸ் ஆகி நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்காங்க. பெஸ்ட் ஆஃப் லக். அஸ்ஸலாமு அலைக்கும்.